வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நேம் பார்த்தீங்கன்னா CECVT, சென்னை எக்ஸலன்ஸ் சென்டர் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் ரிலேட்டடாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மெக்கானிக்கல் ஓரியன்டாகவும் சரி, PCB எலக்ட்ரானிக் ஓரியன்டாகவும் சரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவன், ஆரோ பிரிஃபர், CCTV, எலக்ட்ரிக்கல், இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ், வாட்டர் ஹீட்டர், இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி PCB, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், PCB எலக்ட்ரானிக் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வந்து நிறைய போட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதனால எலக்ட்ரானிக் பற்றியுமே நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பேசிக்ல இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானிக் வீடியோஸை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு பேசிக்ல இருந்து போகும்போது கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. என்னன்னா நிறைய பேர் கிளாஸ் எடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸும் சரி, வீடியோஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லயும் டிப்ளமோ கிளாஸ் இல்லை ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு டயோடு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், இதை வந்து 75% டோப்பிங் பண்ணியிருப்பாங்க, 50% டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், ஆட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லும்போது அதுக்கான மீனிங்கை தேடி அலையிறதுக்கே உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமாயிடும். அப்ப அதனாலேயே வந்து சர்க்கியூட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம போகும். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சர்க்கியூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து உங்க லெவல்ல இறங்கி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அப்படிதான் நான் கிளாஸ் எடுக்க போறேன். சரியா? அப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இப்ப ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு 10-15 ப்ராஜெக்ட் கிட்ட நம்ம நம்மளுடைய இந்த எலக்ட்ரானிக் வீடியோல வரப்போகுது. அதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் நீங்களே உருவாக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு ஆம்பிளிஃபையரை நீங்க உருவாக்கலாம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் 400-500 கொடுத்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்க இல்லையா, அதை நீங்களாவே உருவாக்கலாம். அது மாதிரி வீட்டுல வந்து தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா, தண்ணி டேங்க்ல எவ்வளவு தண்ணி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத எவ்வளவு அளவுக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இண்டிகேட்டர் மாதிரி நீங்களாவே வந்து மேக் பண்ண முடியும். அது மாதிரி வாட்டர் டேங்க் அலாரமும் நீங்க செட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்குக்கு ஒரு மோட்டார் மூலமா தண்ணி ஏற்றோம், அந்த மோட்டாரை ரிலே மூலமா ஆன் ஆஃப் பண்றது. இந்த மாதிரி பண்ணலாம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியணும், LDR சர்க்கியூட் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களாவே உருவாக்க முடியும். போட்டோக்கு பேக் சைட்ல அழகழகா டிசைனா கலர்ஸ்ல லைட்ல கொடுக்குறாங்க இல்லையா, ரவுண்ட் சைஸ்லயும் சரி, டைமண்ட் ஷேப்லயும் சரி, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான சர்க்கியூட்ஸ் வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. அதை அப்படியே எடுத்து நீங்க அப்ளை பண்ண முடியும். நான் சொல்லி கொடுக்குற இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே. ஏன்னா இதை வச்சு நிறைய கிரியேட் பண்ண முடியும். ஒண்ணுன்னு கிடையாது, கணக்கே இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பண்ண முடியும். சரியா? அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப டீப்பா தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இது மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல ஆன்லைன் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல நீங்க எடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க அதுலயும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் LED ரெசிஸ்டர் ப்ராஜெக்ட். அதாவது ஒரு பேட்டரி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடியை வச்சு நம்ம வந்து இந்த சர்க்கியூட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத பார்க்க போறோம். அதாவது இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பேசிக் நாலேஜே இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வந்து இதை கொண்டு போறோம். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்குன்னு கிடையாது. ஏன்னா பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க ஒரு சில பேருக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லாம இருக்கலாம், எலக்ட்ரானிக் நாலேஜ் இல்லாம இருக்கலாம், சுத்தமாவே எதுவுமே தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து கொண்டு போகும்போது தான் ஒரு சர்க்கியூட்டும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி இதுல கொடுத்துருக்கிற ஒரு காம்பவுண்ட், பேட்டரியா இருக்கட்டும், ரெசிஸ்டரா இருக்கட்டும், எல்இடியா இருக்கட்டும், டிரான்சிஸ்டரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு சர்க்கியூட்ல போட்டிருக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ரெசிஸ்டரா இருக்கட்டும், எல்இடியா இருக்கட்டும், டிரான்சிஸ்டரா இருக்கட்டும், இல்ல டயோடா இருக்கட்டும், இதுக்கான வீடியோஸ்லாம் தனித்தனியா வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு பொருளும் எப்படி வேலை பார்க்குது, அதாவது ரெசிஸ்டர் என்ன வேலை பார்க்கும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. இந்த எல்இடி என்ன எப்படி நமக்கு எரிய வைக்கிறாங்கிறதுக்கு தனி ஒரு வீடியோ இருக்கு. அது மாதிரி இந்த ஒரு டயோடு எப்படி ஒர்க் பண்ணுது, ஆக்ட் ஆகுது அப்படின்றதுக்கு தனி வீடியோ இருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்கு தனி வீடியோ இருக்கு. இது எல்லாமே முதல்ல தனித்தனியா ஒரு பொருள் என்ன வேலை பார்க்கும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கியூட்டுக்கு வரும்போது ரொம்ப கிளியராகவே கத்துக்க முடியும். சரியா? இப்ப நான் இந்த சர்க்கியூட்டை எக்ஸ்பிளேஷன் பண்றேன். உங்களுக்கு தனித்தனியா அதுக்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பாத்துறோம். ஏன்னா அந்த ஒரு சிங்கிள் காம்பவுண்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய சர்க்கியூட்டை வந்து நீங்களால மேக் பண்ண முடியும். எடுத்த உடனே டைரக்டா சர்க்கியூட்டுக்கு போகும்போது கஷ்டம் தான். சரியா? அப்ப சிங்கிள் காம்பவுண்டை உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க லெவலுக்கு இறங்கி வந்தா கிளியரா கொடுத்துருக்கிறேன். இப்ப இதை நம்ம பார்ப்போம். இது சர்க்கியூட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர், எல்இடி ப்ராஜெக்ட். ஒரு பேட்டரி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி வச்சிருக்கேன். இப்ப இதுல நமக்கு வந்து 9 வோல்ட் கொடுத்துருக்கேன். இந்த வோல்ட் என்ன பண்ணுன்னா இங்க போயிட்டு இதுல வந்து இந்த ரெசிஸ்டர் எதுக்காகனா கரண்ட்டை லிமிட் பண்ணி எல்இடிக்கு அனுப்பும். ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். கரண்ட் ரெசிஸ்டர் என்ன வேலை பார்க்கும்னா கரண்ட்டை லிமிட் பண்ணி எல்இடிக்கு அனுப்பும். அப்ப
என்னன்னா இந்த எல்இடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் எல்இடிக்கு நீங்க நெட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2 வோல்ட் 20 மில்லி ஆம்பியர் இருந்தா இந்த எல்இடி நல்லாவே ஒர்க் ஆகும், நல்லாவே க்ளோ ஆகும்னு இருக்கும். ஏன்னா ஒரு எல்இடிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னால ஒரு நாளைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி தான் குடிக்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய கணக்கு. என்னால வந்து மிஞ்சி பூரா அதிகபட்சம் 2 வாட்டர் பாட்டில் தண்ணி என்னால குடிக்க முடியும். 10 வாட்டர் பாட்டில் தண்ணி நீ குடிச்சுதான் ஆகணும்னா என்ன ஆகும்? எனக்கு வந்து ஸ்டொமக் வந்து பஸ்ட் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி தான் இந்த எல்இடிக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. நீ இவ்வளவுதான், உனக்கு வந்து 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் 2 வோல்ட் இருந்தா நீ நல்லா க்ளோ ஆகு. ஒருவேளை உனக்கு வோல்டேஜோ மில்லி ஆம்பியரோ அதிகமா வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீ பஸ்ட் ஆயிடு, அவ்வளவுதான். அதால அவ தாக்கு பிடிக்க முடியாது. அளவுக்கு மீறி நம்ம திணிக்கிற மாதிரி ஆயிடும். உனக்கு இதுக்கான லிமிட்டுக்கு மேல நம்ம அதுக்கு அனுப்புனா என்ன பண்ணா அது உடைய தான் செய்யும், பஸ்ட் ஆக தான் செய்யும். அப்ப இந்த எல்இடியை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த எல்இடியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இங்க என்ன பண்ணும், இங்க எவ்வளவுதான் கரண்ட் வந்தாலும் அந்த கரண்ட்டை கம்மி பண்ணி இதுக்கு தேவையானதுல என்ன சொல்லிருக்கேன், வெறும் 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் தான், அதை மட்டும்தான் அங்க அனுப்பும். அப்ப எல்இடி சேஃப், எந்த பிரச்சனையுமே ஆகாது. சரியா? அப்ப ஒரு பேட்டரி கொடுத்துருக்கேன், இது அப்படியே உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இந்த ரெசிஸ்டர் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, அதை செப்பரேட்டாவே நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இது எல்இடி தான், இது எல்இடி சிம்பிள். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த எல்இடியவே உங்களுக்கு பக்கத்துல எடுத்து வச்சுறேன். இதுதான் எல்இடி. அதாவது சுத்தமா தெரியாதவங்களுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாதான் அவங்களாலையும் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாமே ப்ரொஃபஷனலா பேசிட்டோம் அப்படின்னா கஷ்டம்தான். ஒரு சில வேர்டுக்கு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்பெட் டயோடோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது ஸோ அதிகமா டோப்பிங் பண்ணியிருப்பாங்க, கம்மியா டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம். அதை வந்து ஒரு லெக்சரர் லெவல்ல ப்ரொஃபஷனலா சொல்லுவாங்க. பட் ஆனா சுத்தமா தெரியாம வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோப்பிங்னா என்ன சார், இப்படி எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும். அப்போ அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அப்ப அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது வந்து காலேஜுக்கோ ஸ்கூல்ஸுக்கோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை லேர்ன் பண்ணிக்க போறோம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்துருக்கேன், மைனஸ், பிளஸ், மைனஸ். இங்க பேட்டரி வச்சிருக்கேன், பேட்டரியோட பிளஸ் பேட்டரியோட மைனஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எல்இடிக்கு ஒரு பக்கம் போயிடுச்சு, நெகட்டிவ் கேத்தோட பக்கம் போயிடுச்சு, இன்னொரு ரெண்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுல வர்ற வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 வோல்ட் கொடுத்துருக்கேன், 9 வோல்ட் வரும் இதுல. நைன் வோல்ட். இப்போ இதுல வந்து 9 வோல்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல டைரக்டா போறதுனால கரண்ட்டை லிமிட் பண்ணாது. கரண்ட்டை லிமிட் பண்ணாம வர்ற 9 வோல்ட் அப்படியே டைரக்டாவும் போகும். ஸோ கரண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதிகமாவே போகும். அப்படி போகும்போது இந்த எல்இடி வந்து பஸ்ட் ஆயிடும். ஏன்னா இதுக்கு தேவையானது 20 மில்லி ஆம்பியர் 2 வோல்ட் தான். அப்ப டைரக்டா கொடுக்கும்போது எவ்வளவு வோல்ட் போகுது, 9 வோல்ட் போகுது. அப்ப பேட்டரியில எவ்வளவு ஆம்பியர் இருக்கோ அது அப்படியே அங்க போகும்போது அந்த எல்இடி வந்து பஸ்ட் ஆயிடும். அப்ப அந்த எல்இடி பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இடையில ஒரு ரெசிஸ்டர் இருந்தால் அந்த எல்இடி வந்து பாதுகாக்கப்படும். இது ரெசிஸ்டரோட சிம்பிள். ஓகே, சரி இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் எடுக்க முடியல. சரி ஓகே, இப்போ இங்க ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா இங்க இருந்து போற ஆம்பியரை வந்து கம்மி பண்ணும், கரண்ட் வந்து கம்மி பண்ணி தான் நமக்கு வந்து இந்த எல்இடிக்கு அனுப்பும். அப்படி அனுப்பும் போது இங்க நமக்கு 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் தான் வரும். அப்போ எல்இடி நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதிகமான கரண்ட்டை இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அனுப்பாம
சேஃபா பாத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்இடி எந்த பிரச்சனையும் இல்லாம வரும். அப்ப அது மாதிரி தான் இதுல வந்து நமக்கு கொடுத்துருக்கும் போது இங்க இருந்து போற கரண்ட் ஃப்ளோவை கம்மி பண்ணி நமக்கு இங்க 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் மட்டும் அனுப்பும் போது எல்இடி வந்து நல்லாவே க்ளோ ஆக போகுது. அப்ப ரெசிஸ்டர் இல்லைன்னா என்ன நடக்கும்? எல்இடி பஸ்ட் ஆயிடும். அப்ப இதோட வேலை என்னது? எல்இடி எரிய வைக்கணும். ரெசிஸ்டரோட வேலை என்ன பண்ணிருக்கு? என்ன பண்ணுது? கரண்ட்டை லிமிட் பண்ணுது. ஸோ வோல்டேஜை லிமிட் பண்ணுதுன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அது வோல்டேஜை லிமிட் பண்ணல, கரண்ட்டை மட்டும்தான் லிமிட் பண்ணுது. சார் அப்படி இல்லைன்னா சில பேர் கேள்வி கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? சார் 9 வோல்ட் கொடுத்துருக்கீங்க, எல்இடிக்கு 2 வோல்ட் தான் தேவைப்படுது, அப்ப பேலன்ஸ் வோல்ட் எப்படி எங்க போச்சு? அப்ப எல்இடிக்கு 2 வோல்ட் தான் தேவைப்படுது, அப்ப பேலன்ஸ் வோல்ட் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. அந்த பேலன்ஸ் வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் தான் வந்து லிமிட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படின்னா இன்டைரக்டா வந்து வோல்டேஜா லிமிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது இப்போ டேரக்ட் இப்பவே சொன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். நீங்க அதை இப்போதைக்கு இது பண்ணிக்க வேணாம். அடுத்தடுத்த வீடியோ போகும்போது நல்லா கிளியராகவே அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அப்போ ரெசிஸ்டரோட வேலை என்னன்னா கரண்ட் தான் லிமிட் பண்ணும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. அது இன்டைரக்டா வோல்டேஜை லிமிட் பண்ணும், அது வேற. அது நான் அப்புறம் போகும்போது சொல்றேன். அப்போ கரெக்டா ஒரு ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜை லிமிட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. வேற வேற சர்க்கியூட் வரும்போது அது பண்ணும். அது எப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு ஒரு சர்க்கியூட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கரண்ட் வோல்டேஜை லிமிட் பண்ணி எடுக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் லிமிட் பண்ணாது. சீரிஸ்ல இருக்கும்போது கரண்ட்டை மட்டும் தான் லிமிட் பண்ணி எல்இடியை பாதுகாக்கும். அப்ப இந்த இடத்துல எல்இடிக்கு பதிலா ஒரு டிரான்சிஸ்டர் இருந்தாலும் அந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு ஒரு சப்ளை போகும். அப்ப அங்க மில்லி ஆம்பியர் கம்மி பண்ணி கொடுக்கணும். அப்ப அந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டர் போடுவோம். அப்ப ஒரு காம்பவுண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல வந்து இந்த ரெசிஸ்டரை போட்டு தான் கரண்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த காம்பவுண்ட் வந்து எப்பவுமே சேஃபா இருக்கும். சரி, அப்ப கரண்ட் ரெசிஸ்டரோட வேலை என்ன? கரண்ட்டை லிமிட் பண்ணி அனுப்புறது தான் ரெசிஸ்டரோட வேலை. சரிங்களா? வோல்டேஜை வந்து வோல்டேஜ் டிவைடரை தான் வந்து லிமிட் பண்ணும். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி இது ஆப்ஷன் கிடையாது. சரியா? அப்ப ரெசிஸ்டரோட வேலை கரண்ட்டை மட்டும் தான் லிமிட் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டாவும் பண்ணி பார்த்துருவோம். இன்னொன்னு இதுல சொல்லியிருந்தேன் இல்லையா, டைரக்டா போச்சு அப்படின்னா கரண்ட் ஒருவேளை இப்படி டைரக்டா போச்சுன்னா இந்த பல்ப் வந்து பஸ்ட் ஆயிடும். இதையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த ரெசிஸ்டர் இல்லாம போட்டு காட்டுறேன். அப்ப எப்படி எல்இடி பஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. ரெசிஸ்டரோட போடுறேன், எப்படி எல்இடி நல்லா க்ளோ ஆகுதுன்னு பாருங்க. அதை நான் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து போட்டுறேன்.